சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் நாய்கள் கடித்து குதறிய சிறுமிக்கு அறுவை சிகிச்சை நிறைவு பெற்றிருக்கிறது. நாய்களால் கடித்து குதறப்பட்ட 5 வயது சிறுமிக்கு ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சையானது நடைபெற்றது. முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். பிற்பகலுக்கு பிறகுதான் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை முன்கூட்டியே நடந்து முடிந்திருக்கிறது. எப்பொழுது சிறுமி வீட்டுக்கு அனுப்புவாங்க? தற்போது சிறுமியினுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது? விவரங்கள் என்ன? ராட்வீலர் நாய் கடித்து உயிருக்கே ஆபத்தான நிலையில தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த அறுவை சிகிச்சை என்பது தற்போது முடிவடைந்திருப்பதாகவும் சிறுமி நலமுடன் இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 நாய்கள் கடித்ததுல தலையில் படுகாயத்துடன் சிறுமி உயிருக்கே ஆபத்தான நிலையில முதலில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். பின்னர் உயர் சிகிச்சைக்காக சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட அவருக்கு தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர். குறிப்பாக சிறுமியை காப்பாற்ற முயன்ற தாயையும் நாய்கள் கடித்து கொதறியதுல அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தாய் நலமுடன் இருந்து வந்தார். இந்த நிலையில தான் ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையின் சார்பில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பா நாய் கடித்ததுல ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக சிறுமிக்கு முதற்கட்டமாக ஆன்டிவைரல் மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில தொடர்ந்து சிறுமிக்கு அந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று காலை அறுவை சிகிச்சை மேற்கொள்வது குறித்து தனியார் மருத்துவமனையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் சிறுமியின் உடல் நலத்தை கண்காணித்திருந்தனர். சுமார் 10 மணி அளவுல சிறுமியின் உடல்நலத்தை கண்காணித்த பிறகாக மதியம் 1 மணி அளவில் சிறுமிக்கான அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள மருத்துவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் முன்கூட்டியே சிறுமியை அழைத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில மதியம் சரியாக 12 மணிக்கு மேலாக அந்த அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறுவை சிகிச்சை என்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது சிறுமி நலமுடன் இருப்பதாகவும் தொடர்ந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று சிறுமி டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் மருத்துவமனை வட்டாரத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாய் கடித்து பாதிப்பிற்குள்ளான அந்த சிறுமிக்கு தற்போது தொடர்ச்சியாக மருந்துகள் என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் என்பது வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தாயுமானவன், இந்த அறுவை சிகிச்சை நடைபெறும் போது அதிகாரிகள் யாராவது வந்தாங்களா? பெற்றோர் யார் உடன் இருந்தாங்க? அந்த பற்றிய விவரங்கள். குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சையை பொறுத்து தொடர்ந்து இந்த மதியம் 12 மணி அளவுல இந்த அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டது. சிறுமியினுடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்தக்கூடிய பணிகள்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பா அதிகாரிகளை பொறுத்த மட்டில் தற்போது வரை மாநகராட்சியின் சார்பில் தொடர்ந்து சிறுமியின் உடல்நிலை குறித்தும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தகவல் என்பது கேட்கப்பட்டு வந்தது. அதே போல் சுகாதாரத்துறையின் சார்பிலும் சிறுமிக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது தொடர்பான விவரங்களும் கேட்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் தற்போது அறுவை சிகிச்சை என்பது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. மதியத்திற்கு பிறகாக, அதாவது சிறுமிக்கு மீண்டும் மயக்கம் மருந்து செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நினைவு வந்த பிறகாக மாநகராட்சியின் சார்பில் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறையின் சார்பில் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் சிறுமி நலமுடன் இருப்பதாக மருத்துவமனையின் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.